அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்ம சென்ற வீடியோவில் 1000 ஆண்டு ஆட்சி பற்றி பேசணும். அது பாகம் 1. இது 1000 ஆண்டு ஆட்சி பாகம் 2. நம்ம இதில் எப்படி இருக்கும் ஆட்சி இடத்த பற்றியெல்லாம் நம்ம பேச போகிறோம். அரசாங்கத்தின் தலைமையிடம் எருசலேம் பட்டணத்திலோ அமையும். அப்போது ஒரு ராஜ்யம், ஒரு அரசாங்கம் தான் அதுக்கு ஹெட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது தலைமைப்பீடம்னு ஒன்று இருக்கு இல்லையா. நம்ம இந்தியாவில் கூட நம்ம இந்தியாவுக்கு தலைமையிடம் டெல்லி, நம்ம தமிழ்நாட்டுக்கு தலைமையிடம் சென்னை. அப்படி ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு ஒரு இடத்த தலைமையிடமாக வச்சு அரசாட்சி பண்ணுறாங்க. அந்த ஆளுகை செய்கிற அந்த ராஜாவும் அந்த தலைவரும் அவரோடு கூட சேர்ந்த உறுப்பினர்களும் அங்கே தான் இருப்பாங்க, அந்த தலைமை பீடத்தில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் 1000 ஆண்டு ஆட்சியில் கூட தலைமையிடம் எது அப்படின்னா எருசலேம் பட்டணத்திலே அமையும். எருசலேம் பட்டணம் தான் தலைமையிடம் உலகத்துக்கே. இஸ்ரவேல் தேசத்துக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இந்த பூமிக்கே தலைமையிடம் எருசலேம் பட்டணம். எருசலேமை மையமாக வச்சு தான் 1000 ஆண்டு ஆட்சி நம்ம ஆண்டவராகிய ராஜாதி ராஜா இயேசு ராஜா ஆளுகை செய்ய போகிறாரு. இதை லூக்காஸ் 21வது அதிகாரம் 24வது வசனத்தின்படி எருசலேம் தேவாலயமும் நகரமும் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று கூறுகின்றார். இந்த எருசலேம் ஆலயமும் எருசலேம் பட்டணமும் இடிக்கப்பட்டு அழிக்கப்படும். இது உபத்திரவ காலத்தில் நடக்கும். தேவாலய நகரம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் அப்படின்னா புறஜாதியார் அந்திகிறிஸ்து எருசலேம் பட்டணத்தையும் இஸ்ரவேலையும் எருசலேம் பட்டணத்தையும் சுற்றி சூழ்ந்துக்குவாங்க. அதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாமே இந்த ராஜ்யம் இயேசுனுடைய ராஜ்யம் மொத்தத்தையும் அழிச்சிட்டு எருசலேம் தான் தலைமையிடமாக இருக்கும். இடிக்கப்பட்ட எருசலேம் பட்டணமும் ஆலயமும் இப்போ 1000 ஆண்டு அரசாட்சியில் யூதர்கள் தேவாலயம் கட்டப்பட போகிறாங்க. 1000 அதாவது உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கிட்டு பிறகு தேவாலயத்தை கட்டுவாங்க. அந்த தேவாலயம் உபத்திரவ காலத்துக்கு அப்புறம் அர்மகெதோன் யுத்தத்து முடிஞ்ச பிறகு இதெல்லாம் இடிக்கப்படும். அந்த தேவாலயம் இடிக்கப்பட்ட எருசலேம் பட்டணமும் ஆலயமும் மீண்டும் 1000 வருட ஆட்சியின் பொழுது கட்டி எழுப்பப்படும் என்பதை எசேக்கியேலின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 1லிருந்து 35 திருவசனங்களை நம்ம படித்து பார்த்தோம்னா எருசலேம் பட்டணத்தை பற்றியும் தேவாலயத்தை பற்றியும் ஆழம் அகலம் நீளம் உயரம் எந்த அளவுக்கோள் திட்டம் தெளிவுமாக எழுதி வச்சிருக்கிறாரு எசேக்கியேல். 1000 ஆண்டு ஆட்சியில் கட்ட போகிற ஆலயத்தை பற்றியும் எருசலேம் பட்டணத்தை பற்றி எசேக்கியேல் எழுதி வச்சிருக்கிறாரு. தேவன் ஆபிரகாமை அழைக்கும்போது ஆபிரகாமை தானே முதல் தேவன் அழைச்சாரு. அப்படி அழைக்கும்போது ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் ராஜரீக கொடையாக அளித்த தேசம் ராஜரீக கொடையாக கிஃப்டாக கொடுக்குறாரு. கடவுள் இந்த உலகத்தை உண்டாக்கி ஆபிரகாமை அழைக்கிறாரு. ஆபிரகாமை அழைச்சி அவருக்கு ஒரு தேசத்தை கிஃப்டாக கொடுக்குறாரு. எந்த தேசம் அது எங்கெங்கே எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குதுன்னு பாருங்கள். கடவுள் கொடுத்த அந்த ராஜரீக கொடையான அந்த தேசமானது எகிப்து நதி தொடங்கி பெரிய நதியாகிய ஐப்ராத்து வரை வரைக்கும் அகலமாக இருக்கும். இதை ஆதியாகமம் 15வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த இந்த ராஜரீக கொடையான நிலத்தை பற்றி எழுதப்பட்டிருக்குது, படித்து பாருங்கள். வடகோடியை தமஸ்குவுக்கும் வடக்கே சுமார் 1000 மைல்களுக்கும் தென்கோடியை எருசலேமுக்கு சுமார் 1000 மைல்கள்
காதேஸ் காதேஸ் வரைக்கும் காதேஸ் வரைக்கும் அந்த நிலத்தினுடைய அளவை குறிப்பிட்டு எழுதுறாரு. வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த அளவுள்ள நிலப்பரப்பை கடவுள் கொடுத்த அந்த ராஜரீக கொடையான அந்த நிலப்பரப்பை எசேக்கியேல் 48வது அதிகாரம் 1லிருந்து 28 திருவசனங்களில் இந்த நிலப்பரப்பனுடைய அகலம் நீளம் எவ்வளோ பரப்பளவுன்றதை துல்லியமாக எழுதப்பட்டிருக்குதுங்க. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த இந்த ராஜரீக கொடை நிலத்தை எந்தவித நிபந்தனைகளாலும் கட்டுப்படுத்த முடியாத ஒன்றாகும். யாராலும் கடவுள் கொடுத்த இந்த நன்கொடையான இந்த நிலத்தை எந்த நிபந்தனையும் எந்த சட்டமும் முன்வைக்க முடியாது, கட்டுப்படுத்தவும் முடியாது. இன்னைக்கு நடக்குது இல்லையா, காசாவிலேருந்து இஸ்ரேலுக்கு நடக்கிற இந்த யுத்தம் சிரியாவிலேருந்து எர்மோன் மலை வரைக்கும் போயிடுச்சுப்பா. எல்லை விரிவாக்குறாங்க. இது கம்மி. 1000 ஆண்டு ஆட்சியில் இதை விட 8 மடங்கு அகலம் பெருசாக இருக்கும். நிலத்தை எந்தவித நிபந்தனைகளாலும் கட்டுப்படுத்த முடியாதா இருக்கும். கடவுள் கொடுத்த இந்த நியமன சட்டத்தை, கடவுள் கொடுத்த இந்த இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்த இந்த நிலப்பரப்பை எந்தவித சட்டத்தாலும் ஒருவரும் ஒரு காலத்தினாலும் குலைத்து போடவோ இல்லாமல் ஆக்கிவிடவோ தடை செய்யவோ முடியாது. கடவுள் கொடுத்த இந்த இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் கொடுத்த அந்த ராஜரீக கொடையான அந்த நிலத்தை எந்த ஒரு சட்டத்தாலும் எந்த ஒரு காலத்தாலும் அதை சீர்குலைக்கவோ அழிக்கவோ அது இல்லாமல் ஆக்கிடுவேன், அழிச்சிடுவேன் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க பாரு. அதெல்லாம் சும்மா செய்தி, வாயில் பேசலாம். இது கடவுள் ஆபிரகாமுக்கு கிஃப்டாக கொடுத்த நிலம். இதை யாரும் பறிக்க முடியாது. வேதத்தில் எசேக்கியேல் புஸ்தகத்தில் அதனுடைய நிலப்பரப்பினுடைய அகலம் நீளமெல்லாம் தெளிவாக எழுதியிருக்குது. படித்து பாருங்க. விஷயம் தெரியாதவங்க தான் இப்போ இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தை கண்ணாபண்ணான்னு திட்டுறாங்க. ஆனால் இது கடவுளுடைய உத்தரவு இல்லைன்னா இந்த யுத்தங்கள் கூட நடக்காதுங்க. எல்லாமே ஆண்டவருடைய திட்டத்தின்படி தான் நடக்கும். இது ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் வார்னு ஆண்டவர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நிலப்பரப்பு இப்போ இருக்கிறது கம்மி. ஆபிரகாமுக்கு கொடுத்தது இன்னும் பெருசு. அது 1000 ஆண்டு ஆட்சியில் அவ்வளோ பெருசு வந்துடும். இதை யாராலும் தடை செய்ய முடியாது, அழிக்க முடியாது, இல்லாமல் ஆக்கிடுவேன், ஒன்றும் இல்லாத அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. எல்லாம் வாய் புரோடா, ஒன்றும் நடக்காது. பூர்வ காலத்து 12 இஸ்ரவேல் கோத்திரங்களின் பரப்பை விட 12 கோத்திரத்துக்கு இஸ்ரவேல் தேசத்தை எகிப்திலிருந்து வரும்போது பங்கு போட்டு கொடுத்தாங்க இல்லையா, அந்த நிலப்பரப்பை விட 1000 ஆண்டு ஆட்சி காலத்தில் 8 மடங்கு அதிகமாக அனுமதிக்கப்பட்டது இக்கொடை பூமி நிலப்பரப்பாகும். 8 மடங்கு அதிகமாக இருக்குமா. அதுதான் ஆண்டவர் கொடுத்த, ஆபிரகாம் கொடுத்த அந்த ராஜரீக கொடையான நிலம். மீண்டும் குடியேற இருக்கும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்காய் தேவன் கொடுத்த ராஜரீக கொடை பூமியை பங்கிட்டு கொடுக்கப்படும். எல்லோருக்கும் ஒரே சம அளவாய் இருக்கும். எகிப்திலிருந்து வரும்போது எப்படி அந்த இஸ்ரவேல் தேசத்தை எப்படி ஆண்டவர் 12 கோத்திரத்துக்கு பங்கு போட்டு கொடுத்தாரோ, அதே மாதிரி 1000 ஆண்டு அரசாட்சியில் இப்போ இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தை விட 8 மடங்கு பெருசாக இருக்கும். அப்போ அந்த 8 மடங்கு பெருசாக இருக்கிற அந்த பூமியை அந்த 12 கோத்திரத்துக்கும் 1000 ஆண்டு அரசாட்சி காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும். அப்போ இந்த 12 கோத்திரத்தாரும் இஸ்ரவேல் தேசத்தில் இருப்பாங்க. மீண்டும் குடியேற இருக்கும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்காய் தேவன் கொடுத்த ராஜரீக கொடை பூமியை பங்கிட்டு கொடுக்கப்படும். எல்லாருக்கும் சமமாக இருக்கும்.
முன்ன கொடுத்தது கொஞ்சம் ஏற்ற தாழ்வு. லேவியருக்கெல்லாம் இடம் கிடையாது. அவங்களுக்கு பலிபீடத்தில் இருக்கிறது அவங்களுக்கு பங்கு. ஒரு சில பட்டணங்கள் கட்டி கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் 1000 ஆண்டு அரசாட்சியில் லேவியர்களுக்கும் இடத்த பங்கு போட்டு கொடுப்பாரு. 12 கோத்திரத்துக்கு சமமாக பங்கு போட்டு கொடுக்கப்படும். நடு மையத்தில் இந்த 12 கோத்திரமும் சுற்றி இருக்கும். நடு மையத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கும் எருசலேம் நகருக்காக இருக்கும். அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமை பீடம் இல்லையா, அந்த தலைமை பீடம் தான் எருசலேம். சுற்றி இஸ்ரேல் மக்களுக்கு 12 கோத்திரத்துக்கு இடம் ஒதுக்கியிருப்பாங்க, பங்கு போட்டு கொடுத்துருவாங்க. நடு மையத்தில் தான் எருசலேம் பட்டணம். இப்போ இருக்குதே எருசலேம் பட்டணம், அதே இடத்துல தான் 1000 ஆண்டு ஆட்சியில் கூட நம்ம ராஜாதி ராஜா எருசலேம் பட்டணத்தை மையமாக வச்சு ஆளுகை செய்ய போகிறாரு. அதே இடத்தில் தான் புதிய எருசலேம் நகரம் கட்டப்படும். புதிய எருசலேம் 1000 ஆண்டு ஆட்சியில் கட்டப்பட போகுது. ஆனால் இப்போது இருக்கும் இடத்தை விட பல மடங்கு பெரிதாக இருக்கும். இந்த எருசலேம் நகரமும் தேவாலயமும் பல மடங்கு பெருசாக இருக்குமா 1000 ஆண்டு ஆட்சியில். இந்த எருசலேம் பட்டணத்து மையத்தில் தேவாலயம் கட்டப்படும். இப்பொழுது இருக்கிற அதே இடத்தில் இருக்கும். இப்போ தேவாலயம் கட்டி இருக்கிறாங்க பார்த்தியா, அதே இடத்துல தான் 1000 ஆண்டு ஆட்சி காலத்தில் தேவாலயம் கட்டப்படும். ஆனால் ஒன்று, இப்போ இருக்கிற அந்த எருசலேம் தேவாலயமும் எருசலேம் பட்டணமும் மலைகள் மீது கட்டப்பட்டிருக்குது. மலை மேலே இருக்குது அந்த பட்டணம், 7 மலை மேலே இருக்குது. ஆனால் 1000 ஆண்டு ஆட்சி காலத்தில் இந்த மலைகளெல்லாம் இருக்காது. மலைகள் குன்றுகள் எல்லாம் தகர்க்கப்படும். தகர்க்கப்பட்டு சமபூமி ஆகும். சமபூமி ஆன பிறகு தான் மையத்தில் தேவாலயத்தை கட்டுவாங்க, எருசலேம் பட்டணமாக அமையும். இப்பொழுது இருக்கும் சவக்கடல், இப்போ இருக்குது பார்த்தியா டெட் சி, சவக்கடல், உப்பு கடல், அது மத்திய தரைக்கடலிருந்து 1200 அடி கீழ்மட்டத்தில் இருக்குது. இந்த கீழ்மட்டம் மத்திய தரை கடலுக்கு சமமாய் உயர்த்தப்பட போகிறது. 1000 ஆண்டு ஆட்சி, அதாவது அர்மகெதோன் யுத்தம், அது கடைசியில் அந்த 7 முத்திரை உடைக்கப்படும் போதும், 7 எக்காலம் ஓதப்பட போதும், 7 கலசங்கள் கொட்டப்படும் போதும் நில அதிர்வுகள் ஏற்படும். பெரிய பெரிய பூமி அதிர்வுகள் ஏற்படும். அப்போ மலைகள் குன்றுகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு சமதளமாக்கப்படும். பள்ளங்களெல்லாம் நிரப்பப்பட்டு சமமாக வந்துடும். இப்போ 1200 அடி ஆழத்தில் இருக்கிற அந்த சவக்கடல் இந்த நில அதிர்வுனால, பூமி அதிர்ச்சினால உயர்த்தப்படும். மத்திய தரைக்கடலுக்கு சமமாக உயர்த்தப்படும். எது? சவக்கடல். எருசலேம் பட்டணத்தை சுற்றிலும் சம அளவில் மதில் சுவர் எழுப்பப்படும். எருசலேம் பட்டணத்தை சுற்றிலும் மதில் சுவர் எழுப்பப்படும். இப்போ தேவாலயத்தை சுற்றிலும் தான் மதில் சுவர் இருக்குது. ஆனால் 1000 ஆண்டு ஆட்சி காலத்தில் பட்டணத்தை சுற்றிலும் மதில் சுவர் இருக்கும். எருசலேம் பட்டணத்தை சுற்றிலும் மதில் சுவர் இருக்குமா? ஒவ்வொரு பக்கத்துக்கும் 3 வாசப்படி, 3 கதவு, 3 வாசப்படி. அப்போ 4 பக்கத்துக்கும் 12 வாசப்படி, 12 வாயில், 12 கோத்திரம், 12 கோத்திரத்துக்கு ஒரு கோத்திரத்துக்கு ஒரு வாயில், ஒரு கோத்திரத்தினுடைய பேர் அந்த வாயில், அந்த கதவு மேலே எழுதப்பட்டிருக்கும். 1000 ஆண்டு ஆட்சி காலத்தில் எருசலேம் சுற்றிலும் கட்டப்பட போகிற அந்த மதில் சுவரில் வாசல்கள் வைக்கப்படும். இப்போ தேவாலயத்தை சுற்றி தான் இருக்குது. ஆனால் 1000 ஆண்டு ஆட்சியில் தேவாலயத்தை சுற்றி இல்லை, பட்டணத்தை சுற்றி இருக்கும். 12 வாசல் இருக்கும். ஒவ்வொரு வாயிலும் 12 கோத்திர தலைவர்களின் பெயர்கள் சூட்டப்படும். தேவாலயத்தின் கிழக்கு வாசல் அடியில் இருந்து தண்ணீர் பெருகெடுத்து ஓடும். தண்ணீர் மட்டம் போக போக உயர்ந்து கொண்டே போகும் என்று எசேக்கியேல் 47வது அதிகாரம் 1-6 வசனம் கூறுகிறது. இப்போ இந்த பட்டணம் இருக்குது இல்லையா, இந்த எருசலேம் பட்டணம் தேவாலயம் கிடையாதுங்க, பட்டணம். இந்த பட்டணத்தை சுற்றிலும் மதில் சுவர் எழுப்பப்படும். அதில் கிழக்கு பக்கம் இருக்கிற அந்த வாயில், இந்த பக்கம் ஒரு வாயில், நடு மையத்தில் இருக்குது பாரு வாயில், அந்த வாயில் அடி வாசப்படியிலிருந்து அடியிலிருந்து தண்ணீர் பெருகெடுத்து ஓடுமா.
எங்கே ஓடும்? முதல்ல ஆரம்பத்தில் கம்மியாக தான் ஓடுமா, கணுக்கால் அளவு போகுமா, அதுக்கப்புறம் முழங்கால் அளவு, அப்புறம் இடுப்பளவு, அதுக்கப்புறம் நீந்தி செல்ற அளவுக்கு தண்ணி பெருகெடுத்து ஓடும் அப்படின்னு எசேக்கியேல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. தேவாலயத்திலிருந்து ஓடும் இந்த தண்ணீரானது இப்போ தேவாலயத்தில் இருந்து இந்த தண்ணி ஓடுது. ஓடும்பொழுது மற்ற இடத்துல எல்லாம் குடிகள் இருப்பாங்க இல்லையா, ஜனங்கள் குடியேற்றப்பட்டிருக்கோம். அப்போ அந்த தெருக்களின் மத்தியிலும் ஒருவராய், அதாவது இந்த தெருக்கள் மத்தியில் இந்த தண்ணீர் ஓடுவதால் தண்ணீர் பாய்கின்ற இடமெல்லாம் தெருக்களின் இரு பக்கங்களிலும் தண்ணி தெரு நடுவில் ஓடுமா. ஓடினாக்கா ரெண்டு பக்கத்திலையும் தெரு ரெண்டு பக்கத்திலையும் மரங்களும் செடிகளும் வளர்ந்து பூத்து குலுங்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது அவரது பாதங்கள் ஒலிவ மலையின் மேல் நிற்கும் அப்படின்னு வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்பொழுது அந்த மலை இரண்டாக பிளந்து போகும். இதனால் அந்த மலையானது ஒரு பகுதி வடக்கேயும் இன்னொரு பகுதி தெற்கேயும் சாயும். இதனால் தேசமெல்லாம் கேபா தொடங்கி எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ரிம்மோன் வரைக்கும் சமபூமியாக திருத்தப்படும். இயேசுசாமி ஏன் அங்கே காலை வைக்கிறாருன்னா, அவர் காலை வச்ச உடனே மலைகளெல்லாம் தகர்க்கப்படும். வடக்கு ஒரு பக்கம் தெற்கு ஒரு பக்கம் சாஞ்சிடும், மலையே சரிஞ்சிடும், சரிஞ்சு சமபூமி ஆயிடும். அவர் பாதம் பட்ட உடனே நிலங்கள் சமபூமி ஆக்கப்படும். எருசலேம் உயர்த்தப்பட்டு குடியேற்றப்பட்டு இருக்கும். எருசலேம் பட்டணம் மட்டும், அதாவது இந்த 12 கோத்திரத்துக்கு பிரித்து கொடுக்குறாரு. இந்த ஹெட் குவார்ட்டர்ஸை 12 கோத்திரத்துக்கு நிலத்தை பிரித்து கொடுக்குறாரு. ஹெட் குவார்ட்டர்ஸ் எருசலேமை சுற்றிலும் இருக்குது. இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் மட்டும் மற்ற குடிகளிலிருந்து கொஞ்சம் உயர்ந்து இருக்குமா. இதை சக்கரியா என்ன சொல்கிறாரு, 14வது சக்கரியா 14வது அதிகாரம் 4வது வசனம் 10வது வசனம் 11வது வசனங்களில் இத்தகைய பூலோக மாறுதல்கள் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சியினாலும் மிகப்பெரிய எரிமலை வெடிப்பினாலும் பாலஸ்தீனா பூகோள அமைப்பை மாற்றப்பட்டு இருக்கும். இப்படி இயேசுசாமி அந்த அதாவது அந்த 7வது கலசங்கள் ஊற்றப்படும்போது, முத்திரை உடைக்கப்படும்போது, எக்காலம் ஓதப்படும்போது பாலஸ்தீனா இப்போ இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தினுடைய பூகோள அமைப்பு மாற்றப்படுமா, மாற்றப்பட்டு சமதளமாக்கப்படுமா. ஆண்டவருக்கு முன்னாடி எந்த மலையும் குன்றும் உயர்ந்திருக்க முடியாது. புதிய நகரம் கட்டப்படும். சவக்கடல் மட்டத்தை உயர்த்தும். இப்போ சவக்கடல் 1200 அடி கீழே இருக்குது. மத்திய தரைக்கடலிருந்து பார்த்தாக்கா 1200 அடி கீழே இருக்குது சவக்கடல், உப்பு கடல். அது மத்திய தரைக்கடல் வரைக்கும் உயர்த்தப்பட்டு சமமாக்கப்படும். புதிய நகரம் கட்டப்பட வழிவகுக்கும். புதிய எருசலேம் நகரம் கட்டப்படுறதுக்கு வழி உண்டாகுமா இந்த பூமி அதிர்ச்சியினால. சவக்கடலின் தண்ணீர் மட்டம் உயர்வதால் இப்போ சவக்கடலில் இருக்கிற அந்த தண்ணீர் உயர்றதுனால ஒரு பகுதி மத்திய தரைக்கடலுக்கும் இன்னொரு பகுதி செங்கடலுக்கும் போய் கடக்கும். இந்த நாள் முதல் எருசலேம் நகரம் யெகோவா ஷம்மா, தேவன் அங்கு இருக்கிறார் என்று பெயரால் அழைக்கப்படும். இப்படி இந்த பூமி சமதளமாக்கப்படும் பொழுது, சவக்கடல் உயர்த்தப்படும் பொழுது, சவக்கடலை எங்கிருந்து சவக்கடலுக்கு தண்ணி வருதுன்னா, கிழக்கு பக்கம் இருக்கிற வாசலிருந்து நீர் ஊற்று பெருகெடுத்து ஓடுது. இந்த தண்ணி சவக்கடலில் போய் விழுந்து சவக்கடலிருந்து ஒரு பகுதி மத்திய தரைக்கடலுக்கும் இன்னொரு பகுதி செங்கடலுக்கும் போய் தண்ணி போய் கலக்குது. அந்த அளவுக்கு பூமியானது திருத்தி அமைக்கப்படும். அதனால் அந்த நகரம், அந்த பட்டணம், அந்த தேசம் யெகோவா ஷம்மா அப்படின்னு, அதாவது தேவன் அங்கு இருக்கிறார் அப்படின்ற அர்த்தமா யெகோவா ஷம்மானா. 1000 ஆண்டு ஆட்சி காலத்தில் கட்டப்பட போகின்ற தேவாலயத்தை பற்றியே எசேக்கியேல் 40வது அதிகாரம் 41வது அதிகாரங்களில் துல்லியமாக எல்லா விவரங்களையும்
தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு எசேக்கியேல். பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்னென்னவெல்லாம் இருந்ததோ, அதாவது வழிபாட்டு முறை. இப்போ தேவாலயம் கட்டுவாங்க, எருசலேம் நகரம் இருக்குது, 12 கோத்திரம் சுற்றி இருக்கிறாங்க. இப்போ அவை அனைத்தும் 1000 ஆண்டு ஆட்சியில் இருக்காது. பழைய ஏற்பாட்டில் எப்படி வழிபாட்டு முறைகள் இஸ்ரவேல் மக்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க, அந்த வழிபாட்டு முறையெல்லாம் 1000 ஆண்டு ஆட்சியில் இருக்காது. கிளை எண்ணப்படுபவரே பிரதான ஆசாரியராக இருந்து ஆசாரியருக்குரிய பணிகளையும் நிறைவேற்றுவார். அதாவது இயேசுசாமியே ஆசாரியனாய் இருந்து ஆசாரிய பணியும் நிறைவேற்றுவாராம், ராஜாவாகவும் இருந்து தேசத்தை, இந்த உலகத்தை ஆளுகை செய்வாராம் அப்படின்னு எரேமியா 23வது அதிகாரம் 5-6 வசனங்களில் எழுதப்பட்டிருக்குது. கிறிஸ்துவே ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருந்து ஆலய பணிகளை நிறைவேற்றுவார். எப்போ? 1000 ஆண்டு ஆட்சி காலத்தில். லேவி கோத்திரத்தார் பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்த ஆலய பணிகளை 1000 ஆண்டு ஆட்சியில் செய்ய மாட்டார்கள். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் லேவியரெல்லாம் இருந்தாங்க ஆலயத்தில் பணிவிடை செய்யறதுக்கு. ஆனால் 1000 ஆண்டு ஆட்சியில் இந்த பணியெல்லாம் இருக்காது, லேவியர்களுக்கு அந்த வேலை இருக்காது. பெந்தகோஸ்தே பண்டிகை நிறைவேற்றி முடிந்து விட்டதால் இப்போ இயேசுசாமி இருக்கிறாரு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரா? பரிசுத்த ஆவியானவர் ஓட்டப்படுமா அப்படின்னா, பெந்தகோஸ்தே பண்டிகை நிறைவேறி முடிந்து விட்டதால் பெந்தகோஸ்தே பரிசுத்தாவின் பட்டதுனால இப்பண்டிகையும் 1000 வருட ஆட்சியில் இருக்காது. பெந்தகோஸ்தே பண்டிகை கொண்டாட மாட்டாங்க 1000 ஆண்டு ஆட்சியில். ஏன்னா ஏற்கனவே 1000 ஆண்டு ஆட்சி காலத்துக்கு முன்னாடி, அதாவது உபத்திரவ காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட போறாரு. அதனால 1000 ஆண்டு ஆட்சி காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இருக்காது. அந்நாட்களில் பரிசுத்த ஆவியானவரின் மிகப்பெரிய அளவிலான அபிஷேகம் பொழியப்படும். இதனால் யூதர்கள் மனம் திரும்புதலுக்கு முத்திரையிட போகின்றது. இப்போ உபத்திரவ காலத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட போகுது. உபத்திரவ காலத்தில் யார் மேலே ஊற்றப்பட போகுது? யூதர்கள் மேலே ஊற்றப்பட போகுது. ஏன் யூதர்கள் மேலே ஊற்றப்பட போகுதுன்னா, அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க பாவமெல்லாம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து மெசியாவாக ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. எப்போ? உபத்திரவ காலத்தில். அப்படி ஊற்றப்படும் பொழுது தான் 1,44,000 பேர் முத்திரையிடப்படுவாங்க. ஒவ்வொரு கோத்திரத்துக்கு 12,000 பேருன்னு உபத்திரவ காலத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அந்த செக்கினா மகிமை இறங்கி வரும். தாவீது ராஜா, அதாவது சாலமோன் ராஜா கட்டின அந்த தேவாலயத்தில் பழைய ஏற்பாட்டில் இறங்கி வந்த அந்த செக்கினா மகிமை, ஆண்டவருடைய மகிமை உபத்திரவ காலத்தில் இஸ்ரவேல் மேலே ஊற்றப்படும். அப்போதான் அந்த செக்கினா மகிமை திரும்ப இறங்கி வரப்போகுது. அப்போது அப்போஸ்தலரெல்லாம் மேல் மாடி அறையில் ஜெபிக்கும் போது 120 பேர் மேலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரே, அது எது அப்படின்னு சொன்னால், யோவேல் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனத்தின்படி, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உமது குமார்களும் குமார்த்திகளும் தரிசனம் காண்பார்கள், வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அந்த நாட்களில் என் ஊழியக்காரர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொன்ன வசனம் நிறைவேறிச்சு. யோவேல் சொன்ன வசனம் 2:28 அப்போஸ்தலர் பணி மேல்மாடியார் 2வது அதிகாரத்தில் மேல்மாடியாரில் ஊற்றப்பட்டது பார் பரிசுத்த ஆவியானவர், அது நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஏன்னாக்கா இந்த பூமியில மீட்பின் பணி நடக்கிறதுக்காகவும் மனவாட்டியை பாதுகாக்கிறதுக்காகவும் நீதி குறித்து சத்தியத்தை குறித்து மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காகவும் பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்பட்டது. ஆனா 1000 ஆண்டு ஆட்சியில உபத்திரவ காலத்துல சாலமோன் கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி வந்த அந்த செக்கினா மகிமை இதுவரைக்கும் இறங்கல.
உபத்திரவ காலத்துல தான் யூதர்கள் மீது, இஸ்ராயல் மக்கள் மீது, அந்த 12 கோத்திரத்தின் மீது பரிசுத்த ஆவியானவர், அந்த செக்கினா மகிமை இறங்கி வரப்போகுது. அப்பத்தான் எண்ணிலடங்காத இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்பட போறாங்க, இயேசுக்கு சாட்சி சொல்ல போறாங்க. இவங்க தான் 1,44,000 பேரு ரட்சிக்கப்படுறதுக்காக தான் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு தாவீது மகனுக்கு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு பரலோகத்தில் ஆரவாரிடுறாங்க பாரு. இந்த கூட்டம் தான், உபதரத்திலிருந்து வர கூட்டம் தான் யூதர்கள் மீது ஊற்றப்பட போற செக்கினா மகிமை. அது உபதர காலத்தில் ஊற்றி முடிஞ்ச பிறகுதானே 1000 ஆண்டு அரசாட்சி வருது. அப்புறம் 1000 ஆண்டு அரசாட்சியில பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட மாட்டாரு. சக்கரியா 8வது அதிகாரம் 22, 23 வசனங்கள் படி, அந்த நாட்களில் பலவிதமான பாஷைக்காரராகிய புறஜாதியாரின் மேலில் 10 பேர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், எனவே உங்களோடு கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என வாசிக்கிறோம். மற்ற புறஜாதியாரு ஒரு யூதனுடைய இந்த தொங்கல் ஆடை, இந்த தொங்கல் ஆடை இருக்குது பார்த்தீங்களா, இந்த வஸ்திரம், இதை பிடிச்சுக்கிட்டு உங்க கூட கடவுள் இருக்கிறாராமே, நாங்கள் வரோம் அப்படின்னு ஒரு யூதனுடைய அந்த தொங்கல் ஆடை பிடிச்சுன்னு பின்னாடி வருவாங்களாம் அப்படின்னு சக்கரியா 8வது அதிகாரம் 23, 22, 23 வசனங்களில் எழுதப்பட்டிருக்குதுங்க. மல்கியா 1வது அதிகாரம் 11வது வசனத்தில், அன்று உலகம் முழுவதும் ஒரே ஒரு மதம் தான் மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு மதம் தான் இருக்கும். இன்னைக்கு இருக்குது பாரு பலவிதமான மதங்கள் இந்த பூமியில. 1000 ஆண்டு ஆட்சியில் இந்த மதமெல்லாம் இருக்காது, ஒரே ஒரு மதம் தான், இயேசுனுடைய ராஜ்யம், இயேசுதான் தெய்வம், மீதி எதுவுமே இருக்காது அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில. அப்போ கிறிஸ்துனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவ மதம், கிறிஸ்துவ வழிபடுகிறவங்க, யெகோவா தேவனை வழிபடுறவங்க தான் அந்த நாள் இருப்பாங்க 1000 ஆண்டு ஆட்சியில. வேற எந்த மதம் இருக்காது. பாபிலோனிய சிறைப்பிடிப்பின் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்து ஆலயத்தை விட்டு மறைந்த செக்கினா மகிமையானது மீண்டும் 1000 வருட ஆட்சியின் போது புதிய ஆலயத்துக்கு திரும்பி வந்து தாவரிக்கும் என்று எசேக்கியேல் 43, 1-3, 10வது அதிகாரம் 18-20 வசனங்களும், 11வது அதிகாரம் 22-23 வசனங்கள் வரையிலும் வசனங்களை தெளிவாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது. இந்த மீண்டும் வரப்போற இந்த செக்கினா மகிமை எப்போ ஊற்றப்பட போகுதுன்னு எசேக்கியேல் தெளிவா எழுதி வச்சிருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு வசனத்தை அதிகாரத்தையெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அதிகாரமெல்லாம் தயவு செய்து உண்மையா பொய்யான்னு நீங்க பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் ஊற்றப்பட்ட அபிஷேகம், யோவேல் சொன்ன தீர்க்க தரிசனம், அதாவது 2:28 ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போஸ்தலர் மீது ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது சூரியன் இருள் ஆகல, இருள் அடையவில்லை, சந்திரன் இரத்தமாகவோ மாறவில்லை, பூமியின் அக்கினி மற்றும் புகை ஸ்தம்பங்கள் எதுவும் இல்லை. அப்போஸ்தலர் காலத்தில் முதல்ல மேல் மாடியாரில் ஊற்றப்படும் பொழுது இருள் அடையல, சந்திர ரத்தமா மாறல, பூமி அதிர்ச்சி, பூமி அக்னினால அக்னி இறங்கல, புகை ஸ்தம்பம் எதுவும் கிடையாது. ஒரு பெரிய சத்தம் வந்துச்சு, பரிசுத்த ஆவியானவர் வீட்டுக்குள்ளோ மேல் மாடி அறைக்குள்ளே இறங்கி வந்தார். ஆனா இந்த செக்கினா மகிமை யூதர்கள் ரட்சிக்கப்படும் பொழுது ஊற்றப்படும். அப்போ பூமி என்னாவும் இருளடையும், சந்திர ரத்தமாக மாறும், அக்னி பூமியில இறங்கும், புகை ஸ்தம்பங்கள் இருக்கும். இதெல்லாமே இருளடை, இதெல்லாமே உபத்திரவ காலத்தினுடைய அடையாளங்கள். இந்த உபத்திரவ காலத்துல தான் அந்த செக்கினா மகிமை ஊற்றப்பட போகுது. கர்த்தரின் பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே இவைகள் நடந்தேறும். பெரிய நாவில் அபிஷேகம் ஊற்றப்படும், பெரிய அளவில் அபிஷேகம் ஊற்றப்படும். கர்த்தரின் பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே,
அதாவது இயேசுசாமி இந்த பூமிக்கு 2வது முறை பகிரங்கமா வராரு பாரு, அந்த நாள் தான் கர்த்தரின் பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே, இந்த பூமிக்கு 2வது முறை வர்றதுக்கு முன்னாடியே இவைகள் நடந்தேறும். எவை? பரிசுத்த ஆவியான அந்த செக்கினா மகிமை ஊற்றப்படும். பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட போது யார் மேலன்னா இஸ்ராயல் மக்கள் மீது. காணாம போயிருக்கிறாங்க பாரு 10 கோத்திரத்தார், அவங்க மேலேயும் இப்போ இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற பெஞ்சமின் கோத்திரமும் யாக்கோபு யூதா கோத்திரத்து மேலேயும் இந்த அபிஷேகம் ஊற்றப்பட போகுது. எப்போ? உபத்திரவ காலத்தில். ஏன்? யூதர்கள் இஸ்ராயல் மக்கள் ரட்சிப்புக்காக ஊற்றப்பட போற செக்கினா மகிமை பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படும். ஆண்டவர் வருவதற்கு முன்னாடியே வசனத்தை உங்களுக்கு கோடிட்டு சொல்லியிருக்கிறோங்க. எல்லாமே வசனத்தை உங்களுக்கு ஆதாரமாக நான் சொல்லியிருக்கிறோங்க. 1000 ஆண்டு ஆட்சி இப்படி தான் இருக்கும். இன்னும் கூட 1000 ஆண்டு ஆட்சியில் இயேசுசாமி அரசாட்சி செய்ய போகிறாரு இல்லையா, அந்த ஆட்சி காலத்தில் மருத்துவமனை இருக்காது, கோர்ட்டு இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, இது எதுவுமே நோய் இருக்காது. 1000 ஆண்டு வரைக்கும் மக்கள் எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் 900 சில்லறை வரைக்கும் வாழ்ந்தாங்களோ அந்த ஆயுசு காலம் வரைக்கும் இந்த பூமியில் இருக்கிற மக்கள் வாழ்வாங்க. அந்த ஆயுசு காலம் நீடிக்கு திரும்ப வரும். அதனால நம்ம ஆண்டவராகிய இயேசுசாமி இந்த பூமிக்கு 1000 ஆண்டு ஆட்சி செய்கிற காலத்தில் பிசாசு இல்லை. பிசாசு இருந்தால் தானே நோயும் நொடியும் சண்டையும் உபத்திரங்களும் பாடுகளும் கண்ணீரும் துக்கமும் அவமானம் இழிவும் எல்லாம் அவனால் உண்டாருது. அவன் அழிஞ்சிடறான், அவனை கட்டி போட்டுடுறாரு. 1000 வருஷம் கிடையாது. அதனால் நம்ம ஆண்டவராகிய இயேசுசாமி இந்த பூமி வந்து 1000 ஆண்டு ஆட்சி செய்யும்போது மருத்துவமனைகள் இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, கோர்ட் இருக்காது, இருக்காது. ஆனால் இந்த போக்குவரத்தெல்லாம் இருக்கும். பஸ்ஸு ஓடும், கார் ஓடும், மற்ற ஆகாய விமானம்லாம் கூட போகும், எல்லாம் ஓடும். ஆனால் தீமையான இந்த கற்பழிக்கிறது, கொலை செய்கிறது, விபச்சாரம் இதெல்லாம் எதுவும் இருக்காது. பாவம் இல்லாத உலகம், பாவம் இல்லாத பூமியை தான் இயேசுசாமி வந்து ஆளுகை செய்ய போகிறாரு. அவர் ஆட்சி காலத்தில் எந்த தீமையும் இருக்காது, சமாதானமாக இருப்பாங்க. மக்கள் சமாதானமாக தான் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் சாத்தானை அவுத்து விட்டுறாங்கல்ல, அப்போ அந்த மக்களுடைய மனசு எப்படி இருக்கும் அப்படின்றத இனி வர செய்திகளை நம்ம பார்க்கலாம். இதை இன்னும் நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. பூமி இன்னும் சுத்திகரிக்கப்படணும், நெருப்பு அக்னிக்கு இரையாக்கப்படணும், பரம எருசலேம் கீழே பூமிக்கு இறங்கி வரணும், இன்னும் ஆட்சி காலம் மாற்றப்படும், யுக ஆண்டு இருக்குது. அந்த யுக ஆண்டெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் 21, 22வது அதிகாரத்தில் இதை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள். அப்போது குழந்தையெல்லாம் பெற்று எடுப்பாங்களா, ஜனங்க இருப்பாங்களா, குழந்தைங்கள்லாம் பிறக்கும். பலிக்கு பெருகி பூமியை நிரப்புங்கள் ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் சொன்னாரே, அப்போ பாவம் இல்லையே அவர் சொல்லும்போது? அதுக்கப்புறம் தானே பாவம் உள்ள வந்து நுழைஞ்சிச்சு. அப்போ ஏதேன் தோட்டத்தில் எந்த பரிசுத்தமாக எப்படி ஒரு நிம்மதியாக இருந்தாங்களோ அந்த மாதிரி நிலைக்கு 1000 ஆண்டு ஆட்சி காலத்தில் வந்துடும் இயேசுசாமி ஆளுகை செய்யும் பொழுது. ஸோ இந்த ராஜ்யத்தில் நம்மெல்லாம் இருக்கணும். இதுதான் நித்தியமான ஆட்சி. இன்னும் 2ஆம் உயிர் தெழுதல் இருக்குது, 2ஆம் மரணம் இருக்குது. அது ரொம்ப பயங்கரமானதுங்க. அந்த நிலைக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. முதலாம் உயிர் தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவான் எழுதப்பட்டிருக்குது. அதனால் முதலாம் உயிர் தெழுதலில் நம்ம போய் சேர்ந்துடணும். உயிரோடு இருக்கிற திடீர்னு இந்த நேரத்தில் வந்தால் நம்ம போயிடணும். அழிஞ்சு போகிற கொஞ்ச நாள் வாழ்க்கைக்காக அழியாத பரலோக ராஜ்யத்தை நித்தியமான வாழ்க்கையை நம்ம எழுந்து விடக்கூடாது.
ஸோ இந்த 1000 ஆண்டு ஆட்சி காலத்தை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள், சர்ச் மெம்பர்ஸுக்கு சொல்லுங்கள், குடும்ப ஜபங்களில் உங்கள் குடும்பத்தில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி பேசுங்க. உண்மை சத்தியம் வசனத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். வசனம் தான் ஆதாரம். நான் எதுவும் கப்ஸ் அடிக்கிற மாதிரி இல்லை, ஒவ்வொன்றுத்துக்கும் வசனத்தை ஆதாரமாக கொடுத்துருக்குறேன். ஸோ படித்து இந்த நல்ல செய்தியை, 1000 ஆண்டு ஆட்சி நல்ல செய்தியை எல்லாரோட கூட ஷேர் பண்ணிக்கங்க. எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. உங்கள் மனசில் என்ன தோணுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். மாரநாதா.